வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? என்ன செய்றீங்க? மதியம் நான் பாருங்கள் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்கேன். பக்கத்து வீட்டில் 2 காய் கொடுத்தாங்க. அதை வச்சு வீட்டில் ஒரு உருளைக்கிழங்கை போட்டு மிளகாய் தக்காளி எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்ருக்கேன். பல்லாரி போடணும்னா கடைசியில் போடணும், முதல்லையே போட்டுறக்கூடாது. கடைசியில் போட்டால் தான் நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் வெறும் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சா சூப்பராக இருக்கும். தக்காளி பழம் கொஞ்சம் கூட போட்டு மாங்காய் பிச்சு போட்டு நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். மத்தியானம் சுட சுட சோறு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த தாளிக்கிறதுக்கு முன்னே தான் அந்த பல்லாரியை போடணும். பல்லாரி கொஞ்சம் வாசமாக இருக்கும். ரொம்ப போட்டுறாதீங்க, சிலவங்களுக்கு அது பிடிக்காது, வாய்வு கொண்டுரும் அப்படிம்பாங்க. ஆனால் நான் எப்போமாவது தான் போடுவேன். எப்போவும் சாம்பார் வைக்கும்போது போட மாட்டேன். அந்த முருங்கைக்காய் சாம்பார் வைக்கும்போது மட்டும் தான் பல்லாரி போடுவேன். இப்போ நல்லா கொதிச்ச உடனே உப்பெல்லாம் பார்த்துட்டு நம்ம தாளித்து கொட்டிட வேண்டியதான். இப்போ வெறும் சாம்பார் மட்டும் வச்சா தொடுகறி வேணும்ல, அதுக்கு வேறு காய் ஒன்றும் இல்லை. வெறும் கத்திரிக்காயும் ஒரே ஒரு வாழைக்காய் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த காலத்தில் அப்படி வைப்பாங்க, எல்லா காயும் போடாமல் வீட்டில் இருக்க காயை மட்டும். இப்போ பாருங்க, இந்த கத்திரிக்காயும் வாழைக்காயும் நறுக்கி பூண்டை போட்டு மிளகாய் முழுசாகவே போட்டுருவேன். இல்லைன்னா இப்படி ஒரு மிளகாய் போட்டு சீரகம் போட்டு தேங்காய் போட்டு இதை அரைக்கணும். நான் என்ன செஞ்சேன், அரைக்கணும்னு எடுத்தேன், ஆனால் முதலையே மிளகாய் போட்டுட்டேன், நல்லா அரைக்கலை. இப்போ நல்லா வெந்துடணும். வெந்த உடனே நம்ம அரைச்சி வச்சது பார்த்தீங்களா, வெந்த உடனே கரண்டியை வச்சு கொஞ்சம் நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கணும். மசித்து உப்பெல்லாம் போட்டுக்கணும் வைங்களேன். இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்சோம்ல தேங்காய் சீரகம், இதில் மிளகாய் போடலைன்னா அதில் மிளகாய் போட்டு ஒரு சுற்றிட வேண்டியதுதான். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, நல்லா இருக்காது. சிலவங்க தயிரில் ஊற்றுவாங்க, நான் எனக்கு தயிர்லாம் சாப்பிட்டா பிடிக்காது. அதனால இப்படி அரைச்சி தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுவேன். நான் தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, வெறும் எண்ணெயை ஊற்றி கருவேப்பிலையை பச்சை கருவேப்பிலையை தாளிசம் பண்ணாமல் ஊற்றி விட்ருவேன். இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக தாளிசம் பண்ணிடலாம் போலன்னு நினச்சேன். அதனால் தேங்காய் எண்ணெயை ஊற்றி கடுகு பருப்பு கருவேப்பிலை போட்டு ஒரு தாளித்து ஊற்றிட்டா கொஞ்சம் வாசமாக இருக்கும்ல அப்படின்ட்டு இதுக்கு தாளிசம் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். இந்த அந்த காலத்தில் பிள்ளைங்க இருக்க வீட்டில் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்களுக்கு 2 படி அவியல் வச்சு சோறை மட்டும் வச்சு கொடுத்து விட்ருவாங்க. என் கிளாஸில் நிறைய பிள்ளைங்க கொண்டு வரும், நானும் கொண்டு போயிருக்கேன். ஏன்னா இந்த காலத்தில் காலையில் பருப்பு வச்சு வேக போட்டுட்டு இருக்க முடியாது. அதனால இப்படி அந்த காலத்து முறையில் இப்படி செய்வாங்க. கத்திரிக்காயும் வாழைக்காயும் போட்டு தேங்காயும் சீரகமும் அம்மியில் பரன்னு அரைச்சி போட்டு உப்பும் போட்டு தாளிசை கொட்டி பிள்ளைகளுக்கு சாப்பாடு வச்சுடும். அது பசங்க சாப்பிட்ருங்க மத்தியானம். அந்த காலத்து முறை வேறு. பிள்ளைங்க எப்போ சொல் பேச்சு கேட்க கேட்க வச்சுது. சரி மக்களே, வாங்க சாப்பிட முருங்கைக்கா.